ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான 18 மாத அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் நிலுவைத் தொகை தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்டானது வெளியாகிருக்குது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள், அதே போல் 60 வயதில் பணி நிறைவு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு ஊதிய குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 6 மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு உயர்த்தி வழங்குவாங்க. இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதாவது ஒவ்வொரு ஊதிய குழுவினுடைய பரிந்துரையை பேஸ் பண்ணி அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்றார் போல ஏஐசிபி குறியீட்டை பேஸ் பண்ணி இந்த 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்துட்டு இந்த டிஏ உயர்த்தி வழங்குறது வழக்கமான ஒரு நடைமுறை தான். ஸோ இந்த அகவிலைப்படி உயர்வு பண்ணுறது ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையும் வழங்குவாங்க. ஸோ இதே இந்த அகவிலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019-20 அந்த பீரியட், அதாவது கொரோனா காலத்தில் ஒரு 18 மாத காலத்திற்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி, அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் அந்த ஓய்வூதியர்களுக்கும் அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது அப்போது ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அந்த மத்திய அரசு ஊழியர்கள் அதே போல் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அந்த 18 மாத காலத்திற்கும் அந்த அகவிலைப்படி உயர்வானது வழங்கப்படலை. அதே சமயம் அந்த 18 மாத காலம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த 18 மாத காலத்திற்கும் சேர்த்து வந்துட்டு அகவிலைப்படியானது கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட 1.5 வருட காலத்திற்கான அகவிலைப்படிக்கான அந்த அரியர் மட்டும் கொடுக்கப்படவே இல்லை. இது மத்திய அரசு ஊழியரும் சரி, தமிழக அரசு ஊழியரும் தொடர்ந்து நீண்ட நாட்களாகவே அரசு வலியுறுத்திட்டு வராங்க. அதாவது அந்த 1.5 வருட காலத்திற்கான அந்த அகவிலைப்படிக்கான அரியர் தொகையை உடனடியாக வழங்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு சீரடைஞ்சிருச்சு. தற்பொழுது இந்திய பொருளாதாரம் சரி ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறனால அரசு ஊழியருக்கு மற்றும் ஓய்வூதியருக்கு சேர வேண்டிய இந்த 18 மாத கால அகவிலைப்படி அரியர் தொகையை உடனடியாக கொடுக்கணும்னு தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்திட்டு வராங்க. அதே போல் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னதாகவும் மத்திய அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பானது நிதியமைச்சர் அவர்கள்ட்டையும் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இதற்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிடணும், அதற்கான நிதியை ஒதுக்கணும்னு சொல்லி. ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கவும் இல்லாத நிலைமையில் தற்பொழுது மீண்டும் இது தொடர்பான ஒரு கோரிக்கைகளை தொடங்கியிருக்கு. அதாவது NCJCM சொல்லக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பினுடைய அந்த செயலாளர் திரு சிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் இந்த JCM-னுடைய ஒரு கூட்டமான நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மீண்டும் இந்த NCJCM ஆனது ஒரு நினைவூட்டல் மாதிரியும் அல்லது ஒரு கோரிக்கை மாதிரியும் வைக்கிறாங்க. அதாவது இந்த 18 மாத கால அரியர் தொகையை முழுவதுமாக அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அதை விடுவிக்கணும் உடனடியாக அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவும் சந்திச்சு, அதாவது பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான ஒரு கூட்டம் தான் இது. அதில் இந்த 18 மாத கால அகவிலைப்படி அரியர் தொகையும் சார்ந்த ஒரு கோரிக்கையும் இருக்குது. இது தொடர்பாக நேரடியாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் அதாவது நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை கொடுக்க போகிறோம். நிச்சயமாக இந்த முறை மத்திய அரசாங்கம் இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து 18 மாத கால அகவிலைப்படி நிலுவைத் தொகையை மத்திய அரசு ஊழியர்கள் அதே போல் மத்திய அரசுடைய ஓய்வூதியர்களுக்கும் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி திரு சிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த வகையில் அதாவது மத்திய அரசு ஊழியர் இந்த கோரிக்கையை அவங்க செவிசாய்ச்சி இந்த 18 மாத கால அரியர் தொகையை ஓய்வூதியர்களுக்கும் அதே போல் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிவாரணம் அமையப்படாது, எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ NCJCM-னுடைய செயலாளர் திரு சிவ்கோபால் மிஸ்ரா அவர்களும் வந்துட்டு அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்க காரணம், கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். இப்போது வந்துட்டு பணவீக்கம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு முன்னேற்ற பாதை இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்கம் இந்த முறை இதை பரிசீலிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான், அப்படி கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னா அரசு ஊழியருக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்ற எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.